யூஸ்வலாக 18 இயர்ஸ் அபோவ் கண்டிப்பாக சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ண சொல்லுவோம். கிட்ஸ்க்கு வந்து அபவுட் 2 இயர்ஸ் ஒரு அவுட்டோர் போகிறீங்க, வெக்கேஷன் போகிறீங்க அந்த மாதிரினா மட்டும் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணலாம். ஸ்கூல் கோயிங் கிட்ஸ்க்குமே வந்து அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ்க்கு மட்டும் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணால் போதும். இது எல்லா அடல்ட் எல்லாருமே வந்து சன்ஸ்கிரீன் கண்டிப்பாக ரெகுலராக யூஸ் பண்ணுறது நல்லது தான். சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஸ்கின்க்கு வந்துட்டு மேஜராக சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுறது பிக்மெண்டேஷன், ஏஜிங் அண்ட் சில ஸ்கின் காம்ப்ளிகேஷன்ஸை ப்ரிவெண்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் மறு வர்றது, நிறைய பேருக்கு கருப்பாக முகத்தில் கழுத்தில் வர்றதுலாம் வந்து சன் எக்ஸ்போஷரால் வரும். மங்கு வர்றது, இது எல்லாத்துக்கும் பிக்மெண்டேஷனும் அந்த ஏஜிங்காக தான் மோஸ்ட்டாக இந்தியன் ஸ்கின்க்கு யூஸ் பண்ண சொல்கிறது. நார்மலாகவே நம்ம டார்க் டோனுன்றதுனால நமக்கு மெலனின் நிறைய இருக்கிறதுனால கேன்சர்லேருந்து ஒரு ப்ரொடெக்டிவ் ஆக்ஷன் இருக்குது. இதுவே ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் இருக்காங்க, ஒரு ஃபாரினருக்குலாம் வந்துட்டு ஸ்கின் கேன்சர்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக மேஜராக சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ண சொல்லுவோம். ஸோ சன்ஸ்கிரீன்ன்றது நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். இயற்கையாகவே வந்து இந்தியன் ஸ்கின்ல நிறைய மெலனின் இருக்கிறதுனால நமக்கு சன்லேருந்து ஓரளவு ப்ரொடெக்ஷன் இருந்தாலும் சன்ஸ்கிரீன் தேவைப்படுது. ஏன்னா வந்துட்டு நமக்கு இந்த பிக்மெண்டேஷன், ஏஜிங் அண்ட் சில டிசீசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சன் அலர்ஜி வருது, ரேஷஸ் வருது, அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து கண்டிப்பாக எஸ்எல்இன்னு சொல்லுவாங்க. அது வந்து சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்தமெட்டோசிஸ். அது வந்து ஒரு பெரிய இது ஸ்கின் கண்டிஷன் விச் கேன் அஃபெக்ட் த ஆர்கன்ஸ் ஆல்சோ. அதில் வந்து சன்லைட்டால் அக்ரவேட் ஆகும். சில நோய்கள் சம்டைம்ஸ் விட்லிகோ ஆகட்டும், சொரியாசிஸ் ஆகட்டும் சன்னால் அதிகமாகலாம். அதுக்கு சன் ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் அதிகமாகும்ன்ற காரணத்தினால சன்ஸ்கிரீன் வந்துட்டு ஏஜிங் அண்ட் பிக்மெண்டேஷன் பெனிஃபிட்டை தவிர, ஆன்டி ஏஜிங் அண்ட் பிக்மெண்டேஷன் பெனிஃபிட் தவிர இந்த மாதிரி டிசீஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் நிறைய தேவைப்படுது. இயற்கையாக பண்ண முடியாதது, பட் இயற்கையாக நீங்கள் வந்து நல்ல விட்டமின் சி ரிச் உள்ள ஃபுட் எடுக்கிறது வந்து ஓரளவு ப்ரொடெக்ஷன் கொடுத்தாலும் சன்ஸ்கிரீன் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும் ஃபார் மேக்ஸிமம் பெனிஃபிட். சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுறதுனால ஸ்கின் கேன்சர்லேருந்து ப்ரொடெக்ஷன் கிடைக்குமே தவிர சன்ஸ்கிரீனால கேன்சர் வர்றது வந்து ஒரு சயின்டிஃபிக்கான ப்ரூவன் டேட்டா கிடையாது. பட் ஓவர் த கவுண்டர் சில இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, சில சன்ஸ்கிரீன்ல யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஒரு டாக்டரை பார்த்து வாங்குற சன்ஸ்கிரீனில் வந்து சில இன்க்ரீடியன்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இட் ஹேஸ் சர்டன் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எஃபெக்ட் அந்த மாதிரி. அதெல்லாம் இல்லாத இன்க்ரீடியன்ஸ் சூஸ் பண்ணுறது ஒரு டாக்டர் பார்த்துப்பாங்க. நீங்கள் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சன்ஸ்கிரீன் கரெக்டாக கொடுப்பாங்க. ஒரு ப்ரெக்னென்ட் விமனோ, ஒரு லாக்டேட்டிங்கோ, இல்லை ஒரு யங் டீனேஜ், இல்லை ஒரு ஸ்கூல் கோயிங் கிட்க்கு ஃபிசிக்கல் சன்ஸ்கிரீன் கொடுப்போம். அது எல்லாமே உங்கள் டாக்டர் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் புற்றுநோயை, இன்ஃபேக்ட் ஸ்கின் கேன்சர்லேருந்து ப்ரொடெக்ஷன் தான் கொடுக்கும் இந்த சன்ஸ்கிரீன். பட் சில இன்கிரீடியன்ஸ் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணும். அதை நீங்கள் டாக்டரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்ஸ்கிரீன்ன்றது த்ரூ அவுட் த இயர், வெயில் மழை எந்த காலத்துலையுமே யூஸ் பண்ணணும். நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் இப்போ வந்து நீங்கள் கேஜெட்ஸ், அதாவது சன்ஸ்கிரீன்ன்றது வந்து வெயில் மட்டும் இல்லை, எல்லா விதமான லைட்லேருந்து ப்ரொடெக்ஷன், விசிபிள் லைட், உங்கள் டியூப் லைட் லைட்ஸ்லேருந்து வருது, உங்கள் ப்ளூ லைட் அதாவது கேஜெட்ஸ் லேப்டாப்லேருந்து வர லைட்டில் கூட பிக்மெண்டேஷன் அந்த ஏஜிங் இது ஃபீச்சர்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஸோ இது எல்லாத்துலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக சன்ஸ்கிரீன் எல்லா டைமும் அப்ளை பண்ணணும். வீட்டில் இருந்தாலும் சரி, வெளில போகிறீங்க இருந்தாலும் சரி, மழை பெய்யுதோ வெயில் அடிக்குதோ 365 டேஸும் அப்ளை பண்ணணும். அது வந்து உங்கள் ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது. ஒரு மினிமம் 3 hours ஒன்ஸ், ஒரு 2 தடவை அப்ளை பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஓரளவு கவரேஜ் கண்டிப்பாக கிடைக்கும். இன்ஸ்டாகிராம் ரீலில் வந்து லைக் 2 நாளில் முடி வளர்ந்துடும், ஒரு வாரத்தில் வெள்ளையாயிடுவீங்க, அந்த மாதிரி சொல்கிற மிஸ்லீடிங்கான ஆட்ஸோ இல்லை அந்த ப்ராடக்ட்ஸோ யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக ரெக்கமெண்டட் கிடையாது. நீங்கள் உங்களோட கண்டிஷன், உங்களோட ஹெல்த் கண்டிஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை பார்த்து, உங்களுக்கு சன்ஸ்கிரீன் வேணும்னாலும் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை பார்த்து ஓவர் த கவுண்டர் ப்ராடக்ட்ஸ் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி நீங்கள் வந்துட்டு போய் டாக்டரை பார்த்து உங்களுக்கு என்னென்ன தேவையோ, தேவைப்பட்ட க்ரீம் போட்டால் போதும், ட்ரெண்டில் இது இருக்குது, இது யூஸ் பண்ணால் அதுவாகும் அப்படின்னு இன்னொருத்தவங்க சொல்கிறத வச்சு ஃபாலோ பண்ணுறது கண்டிப்பாக ரெக்கமெண்ட் கிடையாது. அது உங்களுக்கு நிறைய ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் தான் கொடுக்கும். ஸ்கின் கேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மர் சீசனில் வந்துட்டு நீங்கள் பேசிக்காக ஒரு சன்ஸ்க்ரீன், ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணால் ஒரு பேசிக் கேர் போதும். அதை தவிர ஏதாவது தேவை அப்படின்றது வந்து உங்களோட ஸ்கின் கண்டிஷன்ஸை பொறுத்து. உங்களுக்கு ஆக்னி இருக்குன்னா சில ப்ராடக்ட்ஸ் கொடுப்பாங்க, அது எல்லாமே டாக்டர் டிசைட் பண்ணுவாங்க. பட் ஜென்ரலாக ஒரு அட்வைஸ் என்னன்னு சொல்லுவோம்னா, சம்மர் சீசனில் நிறைய ப்ராடக்ட்ஸ் போட தேவையில்லை, ரொம்ப மினிமமாக யூஸ் பண்ணுங்கள். மேக்கப் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஸ்வெட் ஆகி கிளாக் ஆகுறது பெட்டர்.